நண்பர்களுக்கு வணக்கம். பாருங்களேன், தங்கவேலு எப்படி படுத்துக்கிறாருன்னு பாருங்க. ஏங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஊட்டி டிரைவர்களே, உங்களைத்தான் கேட்குறேன். அவரும் உங்களை மாதிரி ஒரு சக மனிதர் தானே. உங்களை மாதிரி அவருக்கும் குடும்பம் இருக்குமில்ல. இப்படி உயிர் நிலையில் அடிச்சுக்கிறீங்க, செல்ஃபோனை உடச்சிக்கிறீங்க, காது மேலே அடிச்சுக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இது மாதிரி மனசு வந்தது? மனுஷன் அடிக்கிறீங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இவரும் ஒரு டிரைவர் குடும்பம்னு சொல்லி போட்டு நூற்றுக்கணக்கான டிரைவர்கள் இப்போ வரைக்குமே கோவை மேட்டுப்பாளையம் கல்லாறு பகுதியில் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் அங்கே வீட்டுக்கே போவோம் அப்படின்ட்டு காலையில் 8 மணிலேருந்து இப்போ வரைக்குமே கல்லாறு பகுதியில் உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கால் டாக்ஸி டிரைவர்கள். காவல்துறையினரும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. அந்த தங்கவேலுவை தாக்கிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் இவங்க கலைஞ்சு போவாங்க. மேற்கொண்டு ஊட்டிக்கு போகிற கோவையிலேருந்து ஊட்டிக்கு போகிற கால் டாக்ஸி டிரைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. பார்க்கலாம் காவல்துறையினர் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. நன்றி நண்பர்களை, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.